ஜெகனே ப்ரோ என்னாச்சு மச்சான் ஐயோ என்னாச்சு வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சபா லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஸோ நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் தமிழை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான். நான் வந்து ஆக்சுவலாக எப்பவுமே எல்லா சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ரியாக்ட் பண்ணுவேன், மற்ற பார்ட்லாம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் மைண்டில், இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீடியோவுக்கு அவங்க போட்டுறோம் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எக்கச்சக்க பேர் வந்துட்டு ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, சென்டிமெண்ட்டாக லாஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் போயிருக்கு, வேறு லெவல் த்ரில்லு, செதறிடுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தாங்க. சரி ஓகே இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து போன வீடியோ ரொம்ப பெருசு, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட் பண்ணி 36 மினிட்ஸ் வீடியோ. இது நம்ம கிளிம்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதேமாரி போன வீடியோ வந்து நினச்சேங்க நான் வந்து இந்தமாரி கண்ணாடி மாற்றிருப்பேன், யாரெல்லாம் ஒருத்தர் கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் ஒருத்தங்க கூட என்னை மதிக்கலை. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு புரியுது, நீங்களாம் இன்னும் வளரலடா, இன்னும் வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு புரியுது. ஆக்சுவலாக என்னோட அந்த பழைய கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சில்வர் கலர் ஃப்ரேமு, அது வந்து பொத்துன்னு உடஞ்சிச்சு. அதனால் இது வந்து ஓல்டஸ்ட்டு கண்ணாடி. முன்னாடி சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தெரியும் இந்தமாதிரி இந்த கண்ணாடி. ஸோ அதனால தான் என் மூஞ்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடக்கும், ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது எனக்கு இப்போ பார்க்கும்போது. அந்த கண்ணாடி போட்டால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ யாரும் கேட்கணுன்னாலும் சொல்லணுங்க, ஏன்னா ரொம்ப மனசு உறுத்திச்சுங்க எனக்கு வரைக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்எக்ஸ்பிளைனபிள் கோஸ்ட் என்கவுண்டர் எவர் இன் குல்தாரா வில்லேஜ், அதுதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா தாறு மாறாக இருந்துச்சு. லைக் எண்டு போக 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 முடிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து எனக்கு ஐபி ரேட்டியை போட்டு தொடங்க, சீக்கிரம் போடுங்க ப்ளீஸாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக இப்போ வந்து போட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஓவராக பேசினா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ நம்ம டேரக்டாக வீடியோ குழப்பலாம். அண்ட் நான் வந்து சீரியஸாக ட்ரெய்லர் பார்த்துலேருந்து இந்த சீரீஸுக்கு பயங்கரமான ஹைப்பில் இருந்தேன். லாஸ்ட் வீடியோ வந்து அதோட சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ நீங்களாம் சொல்கிறது கேட்ட மாதிரி பயங்கரமாக ஹைப் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ரெடி ரியா கைஸ். இன்ட்ரோவை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளிம்ஸ்குள்ளே போகலாம். ரோல் த இன்ட்ரோ. லாஸ்ட் வீடியோ எங்கே என்ன ஆச்சு அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வீடியோ போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு சம்பவம் நடக்குது. லைக் இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே நடந்துச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு வெளில போனவங்க, அதாவது ஆகாஷ் ப்ரோ, ஜெகன் அண்ணா, அப்புறம் இன்னொருத்தர் அவர் மணி, அவங்க போன இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிலாக வர மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரத்தண்ணா அந்த ஒரு குரூப்புக்கு நடந்துச்சு. பட் இந்த வீடியோவில் அப்படியே வந்து பல்ட்டி அடித்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டூ தி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்ட்ரீமாக நடந்துச்சு. அதனால் ஜெகன் அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே போனாருன்னே தெரியாத ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அவனுக்கு எந்த பக்கம் இருக்கானுன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு கூல் தான், எதுவும் பிரச்சனை இல்லை. பாத்தியா பேஸ், நீ ஓகே தானே? இப்போதைக்கு ஓகே தலைவரே, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். என்னன்னா எழுவிடாது, என்னடா சவுண்ட்? பார்த்து கேட்கலாம். என்ன அவ்வளோ க்ளோஸாக கேட்குது? சார் வாங்க, வந்து ஒன்றா கேர்ஃபுல்லாக வாங்க, ஓகேவா? ஐயோ அத்தாடி அம்மாடி அத்தாடி. பாருங்க, எங்க யாரு ஒண்ணுமே தெரியலையா? ஏதாவது ஒரு முடிக்கு வாங்க. அங்க யாரு அங்க போறோம். பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியலையே. எங்க ப்ரோ? இங்கதான் ப்ரோ. நீ தானே சொன்ன என்னன்னா ஜெகனே. ஏய் ஜெகன் ப்ரோ, ஜெகன் திருப்பி கேக்குது பெல் சவுண்ட். ப்ரோ ஜெகன் ப்ரோ இருக்குன்னு போதோ. நீங்க ப்ரோ. ஜெகன் ப்ரோ காணுமா? ஜெகன் ப்ரோ, ஜெகன் ப்ரோ என்ன ப்ரோ சவுண்ட் இது? மணி ப்ரோ என்ன சவுண்ட் ப்ரோ இது? திருப்பி மணி சவுண்ட் கேக்குது. ஜெகன் எங்க? மச்சான் பாக்கலையா? நான் பார்க்கல. என்ன ப்ரோ? பின்னாடியே தான் இருந்தான் அவன். என்ன ப்ரோ?
டக்கு நம்ம பார்த்தா ப்ரோ உள்ள சரி ப்ரோ எங்க பார்த்தாலும் வைக்க மாதிரி இருக்கு ப்ரோ ஐயோ ப்ரோ என்னையா இவருக்கு ப்ரோ ஆச்சு ப்ரோ கை தர பிடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ கைட் ஐயோ ஐயோ ஜெகனம் இல்ல ஐயோ ஐயோ ப்ரோ ஆகாஷ் bro. என்ன ப்ரோ அது கை தர பிடிக்கிறாங்க ப்ரோ கை தர பிடிக்கிறாங்க ப்ரோ ஐயோ ஏன் அப்படி பண்ற காணோம் ப்ரோ ஐயோ, சும்மா இரு, ஒரு மணி நேரம். ப்ரோ ஆகாஷ் ப்ரோ ப்ரோ ஏஞ்சுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஒரே ப்ரோ விட்டுட்டீங்க ஐயோ சவுண்ட் ஐயோ எக்ஸ்ட்ரீமா இருக்கு இப்போ ஓகே ப்ரோ ஏய் யார் மேல இருக்குது சுத்தி யார் இருக்குதுங்க இது புதுப்பேட்டை தனுஷ்பேட்டை டக்குன்னு அடுத்த வீடியோ நம்ம பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சரத்தனா டீம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான சவுண்ட்ஸு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே கேட்டுச்சு லைக் ரொம்ப நம்ம க்ளோஸாக இங்கே தான் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான சவுண்ட்ஸு லைக் சுற்றி ரொம்ப நியராக வர மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக கேப்சர் ஆச்சு. ஏய் இல்லையாச்சு ஏன் மியூசிக் டப்பு டப்புன்னு பார்த்துறீங்க மனசாச்சு இருக்கா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கேக்குதுண்ணா சவுண்டு நாக்கிங் சவுண்டு கேட்டா மியூசிக்கா எங்க பாக்குறாரு எங்க போறாரு கூட மாட்டாரு இன்னும் அசால்ட்டாக வந்து போறீங்க ஐயோ ஓடாது ஓடாது பைத்தியக்காரா எங்கடா சவுண்ட் வருது எதுவுமே காணோம் ஐயோ ஓ என்ன வேணும் உங்களுக்கு நான் உங்க இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா என்ன உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்கள் உள்ள வந்தோம் எங்க சவுண்ட் வருது புரியலையே हेल्प करने के लिए आया आपको हेल्प करने के लिए आया हुआ நான் எழுது பாத்துறேன் எழுதி இப்ப தான பாக்குறேன் சரத்து சவுண்ட் இப்படி கேக்குதா நான் வந்து உடம்பெல்லாம் எரியுது சரத்து ஃபர்ஸ்ட் நீ உட்கார கொஞ்ச நேரம் அவனுக்கிட்ட அப்டேட் என்னன்னு கேட்போம் நம்ம கிளம்பலாம் சில நிமிஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெகன் அண்ணா வந்து கண்டுபிடிக்கிறாங்க லைக் ஏன்டா எனக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா லைக் இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஃபஸ்ட் இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கண்டுபிடிக்குமா அவர் இருந்த நிலமை அவர் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு அங்கே பார்க்கும்போது ஐயோ வேற லெவலான ஒரு வைப் கொடுத்துச்சு இடையா இவர் இப்படி இருக்காரு அந்த மாதிரியான வைப் கொடுத்துச்சு இங்க ஜெகனே ஜெகன் ப்ரோ ஜெகனே ப்ரோ என்னாச்சு மச்சான் ஐயோ என்னாச்சு ஐயோ காலை தோடு என்ன நடக்குதுங்க எங்க ப்ரோ போறீங்க ஜெகனே ஜெகனே ஓ மை காட் ஜெகனே ப்ரோ என்ன பண்ணலாம் நான் குச்சி இருப்ப தைச்சு சரத்து ப்ரோ கூட்டு வாங்க ப்ரோ என்ன ப்ரோ இது ரொம்ப கஷ்டம் தனியா போறது ப்ரோ 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 ப்ளீஸ் சீக்கிரம் ப்ரோ ப்ரோ எப்படி அப்படியே கான்ட்ராஸ்டாக இருந்துச்சோ அந்த பக்கம் ஓவராக இருந்துச்சு இந்த பக்கம் கம்மியாச்சு இந்த வீடியோலையோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சரத் அண்ணா வந்துட்டு இங்கே விட்டுட்டு அவங்கள தேட போகிறாரு அந்த நேரத்தில் நம்ம ஃபயாஸ் அண்ணா வந்து ராகுல் ப்ரோ வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் அவர் வந்து வேற என்னமோ ஒரு லாங்குவேஜில் இஷ்டத்துக்கு என்னமோ பேசுகிறாரு எனக்கு யார் நீ என்னையா பண்ணிட்டு இருக்க இவனை ஒரு பெரிய மனுஷன் நினச்சா இப்படியா பண்ணு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இவரும் சாம்பி எல்லாரும் சாம்பி மாதிரி நினைக்கிறீங்களே பயமுத்துக்குன்னு அதோடைய வேலை முடியல அங்க பார் எங்க பாரு உள்ள பார் என்னையா ராகி பய மாதிரி பேசுற நெறி பெரிஞ்சிட்டு இருக்குது இன்னும் அப்படி சாஞ்ச உட்கார் ஒன்றும் இல்லை தெரியல சாஞ்ச உட்கார ஒரு நிமிஷம் எனக்காக ப்ளீஸ் அங்கங்கேயும் போகாதண்ணா இங்கே பாரு யார் அங்கே ஊப்பறது ஒரு மேலுமே இல்லை அங்கே பாருண்ணா செடி குடி தானே இருக்கு ஃபுல்லாக பாடிச்சு ராகுல் பாடிச்சு கல் பண்ண பார்த்தா அங்கே பாரு கீழே வீழ்ந்ததுன்னா மூஞ்சி கிஞ்சா செலவிட சொல்றது கேளு யாருக்குள்ளாலும் போயிடுவேன் நீ இப்படி பண்ற நீ இன்னும் கீழே இருக்கு பெரிய மனுஷன் அப்படி பண்றீ
என்ன சாமி மீட் ஆயிட்டாரு. எங்க நடந்து போறாங்க இவரு? எங்க வர? பாத்ரூம் போயிட்டு வா. இருந்தா நோ இந்த நேரத்தில் ஒன்றுக்கு வரணுமா? இங்க பாரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஏய் அங்க யாரும் இல்ல. பார்த்தா பயமா அஜிபாய் இருக்கு. இங்க பாரு. எங்க போனோம்? அப்படியே விட முடியாது. நில்லு. அப்படியே விட முடியாது. இல்ல நான் சொல்றது கேளலாம். தயவு செஞ்சு கேளு. நாங்க போனோம். எங்க போவானா? இங்க கொஞ்ச நேரம் எங்க இரு. அங்க யாரும் இல்ல. எங்க போக சாவடி பாரு. ஐயோ ராகுல் என்னது? அவரு அந்த பேய் பிடிச்சிச்சு. சத்தியமா பேய் பிடிச்சிச்சு. சாப்பிட்டு போறேன். ஏய் சத்தியமெல்லாம் வீடியோ இது உங்க மேலே என்ன பேசவே முடியல. எதுவுமே தலைவலிக்குது. என்னது? ஐயோ இதே டிடி மாதிரி பேசுறேன். டிடி நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆஜானே कुछ नहीं मालूम. யோ முடியெல்லாம் பெரிய அலர்ச்சி ஒருத்தரை விட்டு போனாரு. அப்படியே டைம் போக 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 பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அந்த பிபி வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. அந்த அளவுக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னையா நடக்குது, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக என்னையா நடக்குதாங்க, அந்த மாதிரி அவனை ஃபீல் கொடுத்து அப்படி என்னதான் இருக்குன்னே ஒரு டைலமாலே கூட்டின்னு போனாங்க இந்த வீடியோவை. ப்ரோ என்ன ப்ரோ மணி? ஏய் ரத்தம் ப்ரோ. ப்ரோ ஏந்திரு ஃபர்ஸ்ட். ஐயோ என்னது மணி? என்னாச்சு? ஏந்திரு. ஒண்ணு இல்ல. மணி ப்ரோ ஒரே நிமிஷம் பிடிங்க. செஸ்ட்ல பம்ப் பண்றேன். மணி ப்ரோ இதே மாதிரி தான் எனக்கு ஆச்சு. கை தான் பிடிப்பாங்க. என்னையே ஆச்சு எல்லாருக்கும்? ஒரே நிமிஷம். ரத்தம் ப்ரோ காதுல. ஏன் ரத்தமா? இதே எல்லா ரத்தம் வருது. என்ன சொல்றீங்க? என்ன நடக்குதுங்க? காதுல ரத்தம் வந்துச்சு. ப்ரோ பேனிக்காதீங்க. ஓகே அப்புறம் எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து சரத்தான வீடியோஸ் பயங்கரமான ஒரு கேப்சர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேப்சர்ஸே இல்லைனாலும் எக்ஸ்ட்ரீமாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இன்விசிபிள் மாதிரி நடந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நைட் விஷன் ஃபுட்டேஜ் வந்து இந்த வீடியோவில் கேப்சர் ஆயிருக்கு. அதை நீங்கள் பாருங்கள். பிளேஸ் இது. ஐயோ இந்த மாதிரிலாம் போடாதீங்க மியூசிக்கு. கண்ணை தாண்டி வருது. என்ன அது அப்படியே ஒரு சாலிட் போக மாதிரி இருக்கு. ஸோ வீடியோ எண்டு வர பார்த்தீங்கன்னா இந்த பிபி வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ரைஸ் ஆகி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கெங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு மண்டையெல்லாம் அடித்து முடிச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஜெகன் ப்ளீஸ் டா. என்னாச்சு ஜெகன் ப்ரோ? என்ன ப்ரோ என்ன
மச்சான். டேய் பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா, கொல்லுடா, பயமா இருக்குடா. இவரு தான் ப்ரோ வச்சிது. சாரிடா நல்லா இருக்கும். இவரு போட்டு இடிச்சாரு ப்ரோ. இவனுக்கு காதுல ரத்தம் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? எல்லாம் கால் ரத்தம் வந்து காதுல. ஐயோ எழுது ஒண்ணு இல்லடா, நம்மளால முடியும். வா வெளில போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், அப்படியே வா. ஜெகன் ராகுல் அங்க இருக்காங்க, ராகுலும் ஃபயர்ஸ் அங்க இருக்காங்க ப்ரோ. அந்த மனுஷன் கையில மேல வச்ச மாதிரியே இருக்கான். பாவம் என்னாச்சுன்னு தெரியல. இல்லையா அந்த மனுஷன் இது விட்டுது. வாடா ஒன்றும் இல்லை வா அவ்வளோதான் கிளம்புறோம். இதுக்கப்புறம் இருக்குது நமக்கு ஆபத்து. இந்த பக்கம் வழி இல்லை. இப்படி வாங்க ப்ரோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இவரை கூப்பிட்டு வெளில போய் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ இல்லை இங்கே வெயிட் பண்ணுங்க, ராகுலி அவனை கூப்பிட்டு வந்துடும். ஏய் பார்த்துடா, சவுண்டு கேட்டுனே இருக்கு ப்ரோ கண்டினியூஸா. கழுத்தை நெருக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபயாஸ்க்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. நோட்டீஸ் பண்ணீங்களா? எங்க உள்ள வந்த எங்க 3 பேர் கதுக்குள்ள ரத்தம் வந்திருக்கு. என்ன ப்ரோ? ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு ரொம்ப நேரமா. எங்களுக்கு கேட்கல எதுவும். ஒரு அம்மன் கோயில் ஏதோ கட்டினாங்க. ஆமா, ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் கேட்டுச்சு. கேச்சா உங்களுக்கு கேச்சா? காது வலிக்குதா? வாய ரத்தம் ப்ரோ. ப்ரோ ஒண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. 6 பேர் வந்து இப்படி ஆயிடுச்சு. எனக்கு இதுதான் பயமா இருக்கு. வாங்க. டேய் போயிடலாம் வெளிய போயிடலாம். வெளில போயிடலாம், அவ்வளோதான். போயிடலாம். சவுண்ட் கேட்டுனே இருக்கு ப்ரோ. இரு ராகுல் ஃபயர்ஸ் மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன். அவன் உட்கார வச்சுட்டு வந்தேன். இங்கே இருங்க. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போகுது, என்னன்னே புரியல எனக்கு. எல்லாரும் சாமி மாதிரியே இருக்கா ஐயா. அவனுங்க எல்லாருமே சாமி மாதிரி இருக்கு. ஐயா ஜெகன் ஐயா, எல்லாமே நடக்குது. சத்தியமா எனக்கு ஏதோ ரன் ஆஃப் டேட் மாதிரி இருக்கு எனக்கு. தண்ணியை பிடிச்சக்க போது உடம்புல துளி கூட எனர்ஜி இல்லை. நானே மயக்கம் போட்டுரும் போல கொஞ்சம் இடத்துல. தண்ணிய ராகுல் எங்க காணோம்? ராகுல் பயமா இருக்கு ப்ரோ. போய் சத்தியமா இப்பதான் ப்ரோ அவருக்கு ஆயிட்டு வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. தனியா போகாத, யாரும் தனியா போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ரோ. இங்கே இருக்கு கொஞ்ச நேரம் ப்ரோ. குளத்தில் போயிடலாம் ப்ரோ. மணி ப்ரோ கொஞ்சம் பொறுத்துக்கு ப்ரோ. சரி ப்ரோ கொஞ்ச நேரம் ப்ரோ. உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு? நீ என்ன ப்ரோ பண்ண? எங்கே ப்ரோ காணாம போ? டக்குன்னு குளத்தில் பின்னால் தான் ப்ரோ வந்தேன். ஐயோ ப்ரோ எப்படி ப்ரோ டக்குன்னு? சீரியஸ்லி இன்டென்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. தலைகளெல்லாம் இருக்குன்னு எனக்கு என்னையா நடக்குது? சத்தியமா ஓட முடியல. அடுத்து எல்லாம் முடியாது. அப்பப்போ ஏதோ கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னையா எல்லாரும் என்ன வாயெல்லாம் எழுந்திரியா ப்ளீஸ்யா. பசங்க அங்கெல்லாம் ரத்தம் வருதுயா. எழுந்திரியா ராகுல் எங்கயா? என்னதான் ப்ரோ ஆகுது இங்க? என்னன்னு புரியலையா ப்ரோ? எனக்கு ஒன்றும் புரியலையா ப்ரோ. எனக்கு சத்தியமா புரியல என்ன நடக்குதுன்னு. எனக்கு இந்த மாதிரி ஆகும் சத்தியமா எதிர்பார்க்கல கைஸ். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன சொல்றது? அழுகுற இங்க என்னமோ இருக்கு, கண்டிப்பா என்னமோ இருக்கு. பார்த்து போயிடலாம். அதுக்கு வந்தானே போயிடலாம். காது வலிக்குதா? என்ன சொல்றீங்க ப்ரோ? உங்களுக்குமா? ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க. வந்திருக்கவே கூடாது. ஐயோ ராகுல் எங்கயா? அவனை ஏன் விட்டேன்? 2 பேரும் தனியா விட்டு வந்தேன் நான். ராகுல் உடம்புல எழுதி சார். போயிடலாம் அவ்வளோதான். ஐயோ நம்ம சுற்றி தான் இருக்காது. இங்க பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே ஏதோ சத்தியமா அங்க ஏதோ பக்கத்துல இருக்கு ப்ரோ. ப்ரோ ஐயோ சரி ப்ரோ.
சரத் ப்ரோ சீக்கிரம் வாங்க சரத் ப்ரோ சரத் ப்ரோ இந்த எண்டு எம்மாயோ என்னையா குல்தாராவே இப்படி இருக்குது ஏன்னா பாங்கர் ஃபாட் எந்த நேரமாக இருக்கும் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல சீரியஸ்லி ஐயோ கடவுளே இந்த வீடியோ எனக்கு சத்தியமாக ஐயோ நீங்கள் சொன்னதுக்கு இப்போ தெரியுது என்ன ரேஞ்சில் இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு லெவல் கைஸ் எனக்கு போக போக ஒரு சுச்சுவேஷனும் ஒரு நிமிஷமும் அந்த ரத்தம் ஆகட்டும் சவுண்ட் ஆகட்டும் ஒருத்தருக்கு இருமல் ஆகட்டும் எனக்கு அப்படியே இவங்களா பண்ணுறது பார்த்தா எனக்கு தொண்டை அடிக்குது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்னஸ் வீடியோ அங்கே நடக்குது அப்படி ரொம்ப நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கே ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா எதனா ஒரு படத்துலையோ ஏதோ ஒன்று வச்சு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம்னா அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு பாண்ட் கிரியேட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆனால் சீரியஸாக நெக்ஸ்ட் லெவலான வீடியோ சரியான எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில எல்லோரும் ஹோப்ஃபுல்லி சேஃபாக வந்துட்டாங்க அது மட்டும் தெரியும் பட் சத்தியமாக எல்லாருக்குமே ரத்தம் வந்து ஐயோ ஒரு மாதிரி மைண்ட் ஆயிடுச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நான் பண்ண ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங் உங்களுக்கே தெரியும் எப்படி ஆரம்பிச்சுட்டு இப்போ எண்டிங் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் எதனா ஒரு கேப்சர் ஆகி அது மாதிரி எதனா ஒன்று ஆகி பயங்கரமான இன்டென்ஸாக கொண்டு போவாங்க பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு ஒரு இன்விசிபிளாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த இதுதான் வந்துட்டு அந்த மாதிரி தான் நடந்துச்சு அண்ட் ஒரு இடத்துல நைட் விஷனில் கேப்சர் ஆச்சு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி ஒரு புகை மாதிரியான உருவம் மாதிரி கேப்சர் ஆச்சு சத்தியமாக அல்ல இல்லை ஒரு ரியல் கோஸ்ட் கேப்சர்ட் ஆன் குல்தாரா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ஏன்னா ஃபிகர்லெஸ்ஸுங்க அது ஒரு மாதிரி சொல்லவே முடியல அப்படியே புகை மாதிரி வந்துட்டு அப்படியே புகை மாதிரி போன மாதிரியே தான் இருந்துச்சு அது என்ன இழவு எதுவுமே தெரில ஆனால் சீரியஸாக ஒரு நெக்ஸ்ட்டு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சரியான எஃபர்ட்டு செம்மையாக அவுட்கம் வந்திருக்குன்னு தான் என்னோடய ஃபீலு உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க நிறைய வேறு லெவலில் இருக்குது ப்ரோ பயங்கரமான எண்டிங்கு அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பட் எனக்கு சத்தியமாக இப்போ தான் புரியுது ஏன்னா அந்த ஒரு லாஸ்ட் ஆஃப் வர மிடில் வீடியோ வந்து ஜெகனை நான் தொலைஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வேறு லெவல் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ஒரு கூஸ் பம்ஸ் வைப்ஸ் கொடுத்துச்சு ஃபுல்லாகவே அதுவும் அந்த சில சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அப்படியே புல் அரிச்சு தூக்கி நிற்குது அந்த மாதிரி அந்த புல் அரிக்குது அது மட்டும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க அந்த அளவுக்கான ஒரு 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 பயத்தை வந்து உண்டாக்கிடுச்சு ஒருத்தர் பார்க்குற அந்த வியூவர் பார்க்குற அந்த இது வந்து ஒரு இன்டென்ஸாக அதுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போய் அந்த இங்கே என்ன இருந்துச்சோ அங்கே போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போச்சு இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவல் ஹேட்ஸ் ஆஃப் டோட்டல் டீம் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஒப்பரி சேஃபாக இருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் எனக்கு ஒன்றே வந்தாங்க அதான் சொன்னல இந்த குல்தாராவே எப்படி இருக்குன்னா பாங்கர் ஃபோட்டோ பற்றி எக்கச்சக்க ஒரு இது கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது அதேமாதிரி உண்மைன்னு சொல்கிறவங்களும் இருக்குது அங்கே என்ன ஆச்சு என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொலை நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் சீரியஸ்லி ஒரு தரமான சம்பவம்னு பேசி இது சரியான தரமான சம்பவம் உங்களுக்கு கிளிம்ஸ் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அதுவே அப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கும் மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பயமாக பண்ணிகிட்ருக்காங்க அதேமாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னையை கழுவி ஊற்றுறீங்க நீங்கள் சொந்தமாக வீடியோ போடுறேன் நானும் சொந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நான் கொடுக்குறக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஐக்காலில் செக் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு அவங்க பார்க்குறாங்க அதனால வந்து எதுக்கு பார்க்குறாங்க சத்தியமாக எனக்கு தெரியல இப்போயே ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் ரியாக்ஷன் பார்க்குறாங்க எனக்கு தெரியல நிறைய பேர் ரியாக்ஷன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி நான் வந்துட்டு இந்த திருடி பண்ணுற அப்போல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நான் அந்த மாதிரி பண்ணல எல்லார்ட்டும் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பர்மிஷன் கேட்காம நான் பாட்டு வீடியோ போட்டேன்னா முதல் ஸ்ட்ரைக் வரும் அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரில உங்களே எப்பட்றா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இதுதான் உண்மை நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கே வந்து என்ன திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க என் மேலே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் அதெல்லாம் ஒரு கட்டத்து மாதிரி தாண்டி போயிடுச்சுங்க காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கமெண்ட் வரும் கழுவி ஊற்றிருப்பாங்க அதை பார்த்து ஜாலியாக சிச்சுனே இருந்துப்பேன் இதுதான் வந்து என் டெய்லி ரொட்டீனாக இருக்குது கொஞ்சம் நாள் அந்த ஷார்ட்ஸ் போட்டு பூம் ஆனதுலேருந்து அதுதான் என் ரொட்டீனாக இருக்குது சரி ஓகே நம்ம இந்த வீடியோவில் வைப்புக்குள்ளே வருவோம் சீரியஸாக ஒரு தரமான சம்பவம் இந்த வீடியோ அண்ட் பாங்கர் ஃபோர்ட் எந்த நிலமையில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க ஸோ see you on the get அடுத்த சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்னேஷ் டாடா பை பை டேக் கேர் லவ் யூ ஆல் கைஸ் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் லவ் நல்லா தூங்க ஜாலியாக இருங்க ஹாப்பி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்